ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சில விஷயங்களை மாடிஃபை பண்ணி தான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களை நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 3. ஆல்பர்டோ ரியஸ்டீஸ் கிங்டம்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. நம்மளோட இவ்வளோ படையை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ரியஸ்டீஸ் கிங்டம் ஏதோ பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஷெல்டியரை அட்டாக் பண்ண அந்த மேஜிக் யூசர் வெளியே தான் சுத்திட்டு இருக்கான். சோ நீ எப்பவுமே கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோ அக்கறையா இருக்கானு ஆல்பர்டா ஹாப்பி ஆகுறா. அப்புறமா அந்த டெமியர்ச் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மைலார்ட், எனக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அது போக நீங்க கொடுத்துருக்கிற அந்த மேஜிக்கல் ஐட்டம் நான் எப்பவோ கூட வச்சிருப்பேன். சோ அதை என்ன ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு ஆல்பர்டா சொல்லவும், உனக்கு எந்த ஒரு டிசீஸும் வராது, பட் இருந்தாலுமே ஏதாச்சும் தெரியாத வைரஸ் அட்டாக் பண்ணுச்சுன்னா நம்ம ஹீரோ கேட்கறா. கவலைப்படாதீங்க மைலார்ட், கியூர் பண்றதுக்கான மருந்து எனக்கு ஒன்று தெரியும். அது கிஸ் தான். நீங்க கிஸ் பண்ணா போதும். கிஸ் பண்றதுனால நம்மளோட இம்யூனிட்டி அதிகமாகும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நம்ம ஹீரோவும் சரின்னு கண்ணத்துல கிஸ் பண்றான். நீங்க ஜஸ்ட் இதை இக்னோர் பண்ணிருவீங்கன்னு நினைச்சா, அட்லீஸ்ட் கண்ணத்துலயாச்சும் கிஸ் கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப ஆனந்த கண்ணீர் வடிக்கிறா. உட்காந்து அவ சந்தோஷத்துல அழுதுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்தி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றான். இப்படி உங்க முன்னாடி அழுதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் சீக்கிரமே திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டா இப்ப கிளம்புறா. இங்க பார்த்த எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மெய்ட் கிட்ட சொல்றான். லேன் தியாக்ரசில இருக்கிற அந்த 6 குரூப்பை காமிக்கிறாங்க. எல்லா குரூப்போட லீடரும் மீட் பண்ணி பேசுறாங்க. இவங்க பேசுறது ரொம்ப வளவலன்னு இருக்கும். அண்ட் அது புரியவோ செய்யாதுங்கிறதுனால நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அதை முடிச்சிருந்தேன். சாசர் கிங்டம் இப்ப இருக்கிறவங்க வந்துட்டு பகரத் எம்பையர் கூட சேர்ந்துக்கிட்டு ரியஸ்டேஸ் கிங்டம் கூட சண்டை போட்டு இரண்டல் அப்படிங்கிற இடத்தை இப்ப அவங்களுக்கு சொந்தமாக்கிட்டாங்க. மக்கள் எல்லாரும் அவனை கிங்கா ஏத்துக்கிட்டாங்களா? ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல அப்படின்னு ஒருத்தன் சொல்லப்போ, இப்போதைக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். ஆனா அந்த மான்ஸ்டர் எவ்வளவு நாளைக்கு மக்களை சேஃபா வச்சிருக்கோன்னு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. போர்ல நடந்தது பார்த்த பிரீஸ்ட் எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி அவன் காமிக்கிறான். இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இது நம்ம அஸ்ட்ராலஜர் தான் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லவும், அவன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த நம்பர்ஸ் தான் ரொம்பவே அதிகமா தெரியுது. இவ்வளவு பெரிய அவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஒருவேளை அது இல்லூஷன் மேஜிக்கா இருக்குமான்னு கேட்கவோ, இல்ல அஸ்ட்ராலஜர் இதை நல்லாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த சாசரர் கிங் இது எல்லாத்தையுமே பண்ணது ஜஸ்ட் வேற ஒரே ஒரு ஸ்பெல்ல தான் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் மாதிரி இருக்கிறவன் சொல்லவும், 1.5 லட்சம் பேரை ஜஸ்ட் ஒரு ஸ்பெல்ல கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. மனுஷங்களால இதை தடுக்க முடியாது, பட் நம்ம கிட்ட இருக்கிற காட் ஸ்கின் அவங்க இதை தடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. 100 வர நைட் எல்லாத்தையுமே அவங்க ஈஸியா கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லவும், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் கேட்கவும், என்ன விஷயம் அப்படின்னு நம்ம கேட்கறான். சாசரர் கிங்கோட பவர் அஸ்ட்ராலஜர் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமா பயத்துல ஒரு ரூம்குள்ளேயே அடைஞ்சுக்கிட்டு வெளியவே வரலன்னு கேள்விப்பட்டேன். அவ பண்றதை பார்த்தா காட் கின்னால கூட அவங்களை அழிக்க முடியாதுன்னு சொல்லவும், இன்னொரு நோட்டீஸ் அந்த லீடர் மாதிரி இருக்கிறவன் கொடுக்குறான். இதை நீங்க ஃபர்ஸ்டே காமிச்சிருந்தீங்கன்னா நான் நம்பியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பெல்ல இவ்வளவு பாதிப்பை கிரியேட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட இது காட் லெவல் மேஜிக் மாதிரி இருக்கு. சாசரர் கிங்க நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னு அவங்க பேசவும், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்ல ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி இருந்தது. ஸ்லீப்பிங் டிராகன் கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்போமா, அந்த சாசரர் கிங்க அழிக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அந்த மான்ஸ்டர் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. ஆனா அது எவ்வளவு நாளைக்கு இப்படி அமைதியா இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸ்ட்ராங்கான யாரையாச்சும் கூப்பிட்டு அழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் யானை பையன், அதாவது டெமியர்ச் வந்துட்டு யானை பையன் அப்படிங்கிற வேற ஒரு பெர்ல சிட்டியை அட்டாக் பண்ணிருப்பான். ஒருவேளை அவன் கூட சேர்ந்தது இந்த சாசரர் கிங்கா இருக்குமா? மோமான்கிற அட்வென்ச்சரர் தான் அவன் கூட ஃபைட் பண்ற லெவலுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. ஆனா இவங்க எல்லாம் திடீர்னு எங்க இருந்தா வந்தாங்க அப்படின்னு அவங்க பேசவும், ஆனா சாசரர் கிங் எந்த ஒரு மான்ஸ்டர் கூடயும் சேர்ந்து வேலை பார்க்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் தனித்தனி குரூப்னு நினைக்கிறேன். மோமான் ஒருத்தன் தான் சாசரர் கிங்கை எதிர்த்து நின்னா அவங்க 2 பேருக்குள்ள கிளாஷ் பண்ணி சண்டையை மூட்டி விட்டு அந்த சாசரர் கிங்கை நம்ம முடிச்சிடலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கவோ, இப்போதைக்கு சாசரர் கிங் எதுவும் பண்ணல, அமைதியா தான் இருக்கான். மக்கள் இப்போதைக்கு சேஃப் தான். சோ நம்ம எந்த அட்டாக்கையும் திடீர்னு பண்ண வேண்டாம், கடவுள் நமக்கு ஒரு வழி காட்டுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடச்ச, நான் அந்த சாசரர் கிங்கை கொல்லாம விட மாட்டேன். இல்ல, அவன் ஒரு 100 ஆல்ரெடி செத்து போயிட்டான். செத்து போன ஒருத்தனை பழி வாங்கணும்னா அப்படின்னா அவனை உயிரோட கொண்டு வந்தாதான் முடியுமா? அவன் ஒரு 100 தானே, பேசாம ஹோலி மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ண அவன் செத்துருப்பானா? அவனோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பெல்ல காமிக்க சொன்னது தப்பா அப்படின்னு சொல்லி அந்த கிங் வந்துட்டு தலைமுடிய பிச்சிட்டு நிக்கான். அப்ப ஒருத்தன் வந்து, அரசே உங்களோட பேப்பர் ஒர்க் முடியலன்னா நான் வேணா செக்ரட்டரி அதை பண்ண சொல்லவான்னு கேட்கவோ, இல்ல இதை நானே பண்றேன், எதுவா இருந்தாலும் சோல்ஜர்ஸ் என்கிட்ட நான் டைரக்டா சொல்லியிருக்கேன். அந்த சாசரர் கிங் பண்ணதை பார்த்து எல்லாருமே பயந்து வேலையை ரிசைன் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த டயத்துல நான் தான் அவங்களுக்கு நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், லேன் தியாக்ரசில இருந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மெர்ச்சன்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வந்தவன் சொல்லவும், இந்த தகவலுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஒருவேளை சாசரர் கிங்குக்கு இது தெரிய வந்துருச்சுன்னா, இல்ல இது தெரியக்கூடாது, நான் ஒரு சேஃபான மீட்டிங் பிளேஸ் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இந்த பாகுரத்த பேரோட கிங் வந்துட்டு ஐன்சோல் கோன், அதாவது நம்ம ஹீரோ சைடு இருக்கிறதா தான் சொல்லியிருப்பான். பட் நம்ம ஹீரோவை எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இப்போ அவன் பிளான் போட்டுட்டு இருக்கான். நான் பேசுறது யாருக்குமே தெரியக்கூடாது. ஸோ மேஜிக் பேரியரை போட்டாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும், யாரும் ஒட்டு கேட்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவும், இவங்க எல்லாருமே அடமண்டியம் அட்வென்ச்சரர்ஸ். ஸோ கவலைப்படாதீங்க அரசே அப்படின்னு கூட இருக்கிற செக்யூரிட்டி சொல்லவும், அவங்க யாரா வேணா இருந்துட்டு போட்டு என்ன ப்ரொடெக்ட் பண்ணா ஓகே தான் அந்த கிங் சொல்றான். அந்த சாசரர் கிங் எதிர்த்து நம்ம மோமானோ அடமண்டியம் அட்வென்ச்சரர்ஸ் தான், அந்த லெவல் அட்வென்ச்சரர்ஸ் தான் இப்போ உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிறவன் சொல்றான். நம்ம 3 பேர் தான் இருக்கோம். ஸோ இப்போ நான் பண்ண போறதை கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு அந்த கிங் சொல்லிட்டு, இப்போ நான் என்ன பண்றது, ஒரு மான்ஸ்டரை தெரியாதனமா உள்ளுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதனால பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். அந்த ஐன்ஸ் கிட்ட அவனோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பெல்ல காமிக்க சொன்னது ஒரு தப்பா, அந்த மான்ஸ்டரை எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு, ஆனா கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கிங் சொல்லவும், வார்ல கூட இருந்து நான் பார்த்ததுனால சொல்றேன், அந்த சாசரர் கிங்கை நம்மளால எதுக்க முடியாது,
மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டவன் அவன் அப்படின்னு சொல்லி கோடு இருக்கிறவன் சொல்லவும், ஒருவேளை நம்ம சரண்டர் ஆயிட்டாலுமே அந்த சாசரர் கிங் நம்மள எதுவும் பண்ண மாட்டான்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸோ சாகிற வரைக்கும் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். இப்போ இவங்க எல்லாருமே ஒரு ஃபைட்டிங் அரீனாக்கு போறாங்க. உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிற அடமாண்டியம் டீம் நாங்க தான் அரசே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் லீடர் மாதிரி இருந்த அந்த டீமை இன்ட்ரடியூஸ் பண்ண பார்க்கவும், ஹை இன்ட்ரோடக்ஷன் பேர்ல ஒரு பாட்டு பாடுவியா, அதெல்லாம் இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி கோடு இருக்கிறவன் சொல்லவும், சரி அப்ப நான் நார்மலா பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் மாதிரி இருக்கவன் சொல்றான். மேஜிக் யூசர், ஸ்ட்ராங் ஆனவன், அதுக்கப்புறமா ஹீலர் அண்ட் ஒரு ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி அவன் டீம்ல இருக்கிற எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்றான். இது கிட்டத்தட்ட WWE மாதிரி தான். 2 பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் பார்த்து அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எந்த ஒரு மேஜிக் ஐட்டமும் இல்ல. இந்த இடத்த யாரும் ஒட்டு கேட்கல இல்ல, எல்லாமே கிளியரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அடமாண்டியம் அட்வென்ச்சரர் சொல்றான். சரி அப்படின்னா நல்லது அப்படின்னு அந்த கிங் சொல்லிட்டு, இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்க எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனா நாங்க உள்ள இருந்தா தானே ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும்னு அந்த அட்வென்ச்சரர் கேட்கறான். இது டாப் சீக்ரெட் அப்படின்னு அந்த கிங் சொல்லவும், சரி ஓகே நாங்க வெளியே வெயிட் பண்றோம், பட் எமர்ஜென்சிக்காக இந்த டோரோட லாக் மட்டும் நாங்க உடைச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நீ சொல்றதும் நியாயம் தான், சரி ஓகேன்னு கிங் சொல்றான். கூட இருக்கிறவன் இப்ப அந்த கதவையே உடைக்கலான்னு போக வெயிட் பண்ணு, லாக்க மட்டும் உட அப்படின்னு அந்த லீடர் சொல்லவும், அச்சோ தெரியாத நம்ம கதவு உடஞ்சிருச்சு, ஸோ இப்போதைக்கு கதவு இல்லங்கிறதுனால நாங்களும் உள்ளே இருக்கோம், இப்படி தானே நம்ம சொல்லுவோம் அப்படின்னு கூட இருக்கிறவன் கேட்கவும், அரசியல் விஷயத்துல நம்ம தலையிட வேணாம், ஸோ இப்போதைக்கு லாக்க மட்டும் உட அப்படின்னு சொல்லவும், ஆமா அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் லாக்க மட்டும் உடைக்கிறான். இங்கே இருந்த அரசியலுக்குள்ள மூழ்கிருவீங்க, ஸோ வெளியே கிளம்புங்க அப்படின்னு அந்த கிங் சொல்றான். இப்போ அவங்களும் வெளியே போய் வெயிட் பண்றாங்க. லேன் தியாக்ரசி தான் எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். ஹோலி ஸ்கிரிப்சர்ல இருக்கிறவங்க சாசரர் கிங் அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த கிங் யோசிக்கிறான். மக்கள் எல்லாம் ஃபைட்டை நல்லா என்ஜாய் பண்றாங்கல்ல அப்படின்னு கூட இருக்கவன் கேட்கவும், இவங்க என்ஜாய் பண்ணிட்டு போட்டு வெளியே ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அது தெரிஞ்சா இவங்க இப்படி சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த கிங் சொல்றான். இப்போ அந்த பிரீஸ்ட் எல்லாருமே இவனை பாக்குறதுக்காக வராங்க. வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். உங்களை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம் அரசே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ அந்த கிங்கா அவங்களும் போய் உட்காருதாங்க. வார்த்தை கூட வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்காங்க, அதனால தான் லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த கிங் நினச்சிட்டு, இதுவும் சேஃப்டி தான், நான் என்னோட பதில் எழுதி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் பேனாவையோ பேப்பரையோ வாங்கும்போது, நம்மளோட அரசரும் இந்த மேட்சை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரசர் போய் எல்லாத்துக்கும் கை காமிச்சிட்டு வரான். ஆமா இது என்ன இடம் அப்படின்னு அந்த பிரீஸ்ட் லேடி கேட்கவும், ஸ்ட்ராங்கா இருக்கிற ஃபைட்டர்ஸ் எல்லாரும் இங்கே சண்டை போடுவாங்க, அண்ட் வாரியர் கிங் தான் இங்கே இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட், அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கூட இருக்கவன் சொல்றான். வாரியர் கிங்ங்கிறது ஒரு ட்ரோல் தானே அப்படின்னு கேட்கவும், கடவுள் தான் ஹியூமன்ஸை படுத்திருக்காரு, ஸோ ஹியூமன் தான் டிவைன் கிரீச்சர், ஆனால் நான் ட்ரோல்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ்க்கு மதிப்பு கொடுக்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அப்படின்னு அந்த கிங் சொல்லவும், ஆனா சாசரர் கிங் கூட சேர்த்து தானே நீங்க இருக்கீங்க அப்படின்னு கூட இருக்கவன் கேட்கறான். இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கும் அந்த மான்ஸ்டரை பிடிக்காது, சாசரர் கிங்க அழிக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணமோ அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். முதல்ல உங்க பதில சொல்லுங்க அப்படின்னு அந்த பிரீஸ் சொல்றான். நீங்க எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு பேர் வாரியர் கிங் கூட சண்டை போட வந்திருக்கிற ஐன் சோல் கோன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணவுமே, நம்ம ஹீரோவை அழிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கே போடுறதுக்காக இந்த கிங் இருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கு எப்படி இந்த பிளான் தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, விஷயம் எப்படி அவனுக்கு லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த கிங் பயப்படுறான். சாசரர் கிங்குக்கு எங்களை சாக்ரிஃபைஸ் பண்றதா பிளான் பண்ணிட்டியா அப்படின்னு அந்த பிரீஸ் கேட்கப்போ, இல்ல இது எனக்கே தெரியாது, இது ஒரு ட்ராப் தான் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். ஆனா இந்த பிளேஸை நீங்க தானே டிசைட் பண்ணீங்க, உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை நாங்க இழந்துட்டோம் அப்படின்னு அந்த பிரீஸ் சொல்றாங்க. விஷயம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சது, அந்த ஐன் சோல் கோன் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஃபர்ஸ்டே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, நான் இங்கிருந்து ஓடிடணும் அப்படின்னு அவன் கிளம்புறதுக்குள்ள நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமாமா உங்களை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு அந்த கிங் சொல்லவும், நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கே தெரியாது, ஜஸ்ட் அ கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நான் இங்க வருவேன்னு தெரிஞ்சதே அவன் வந்திருக்கான், ஆனா தெரியாத மாதிரி ஏன் காட்டிக்கிட்டான், இன்னும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறானா, நான் உண்மையை சொல்லணும்னு எதிர்பார்க்கறானா அப்படின்னு அந்த கிங் யோசிக்கிறான். கூட இருக்கிறவங்க யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அவங்களை காட்டி கொடுத்தா லாயல்ட்டியா இருக்கேன்னு நினைச்சு விட்டுருவானா அப்படின்னு சொல்லி அந்த கிங் யோசிச்சுட்டு இருக்கான். என்ன மன்னிக்கணும், எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு அரசரே அவங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அந்த பிரீஸ்ட் அங்க இருந்து கிளம்புறான். அவங்கள பத்தி நீங்க என்கிட்ட அப்புறமா சொல்லுங்க, அப்புறம் உங்களுக்கு என்னாச்சு, உங்க ஃபேஸே சரியில்லையே, உங்களுக்கு எதுவோ உடம்பு சரியில்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது வந்து அப்படின்னு அந்த கிங் சமாளிக்கவோ, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, அதுதான் ஒரு அரசனுக்கு முக்கியம், நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என் மேட்சை முடிச்சுட்டு வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். எங்களால இதுக்கு மேலே உங்களை நம்ப முடியாது கிங் அப்படின்னு சொல்லி அந்த பிரீஸ்ட் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. என்ன நம்புங்க, இது ஒரு ட்ராப் தான், அவன் இங்க வந்திருக்கான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு அந்த கிங் சொல்லவும், உங்க நம்பிக்கையை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, அந்த சாசரர் கிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த கிங் கேட்கவும், ஒரு மான்ஸ்டரை நாங்க ரோலராக ஏத்துக்கிட மாட்டோம், அவனை அழிக்க தான் போராடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லவும், அவனை அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா அதை எனக்கும் தெரியப்படுத்துங்க, அப்புறமா இந்த மேட்சை எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு ஓரத்துல இருந்து பார்த்துட்டு போங்க, அவனுக்கு ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்லவோ, சரி ஓகே நாங்க எங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பாகருத் எம்பையர்லயே இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரான ஒரு ட்ரோல் வாரான். இதனால் வரைக்கும் இந்த வாரியர் கிங்க யாருமே தோக்கடிச்சது இல்ல. அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சது. வாரியர் கிங் ஒன்னதான் நம்பி இருக்கேன், அந்த சாசரர் கிங்க விடாத கொன்று அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவை அழிக்கிறதுக்காக பாகருத் எம்பையரோட கிங் வந்து பிளான் போட்டு சீக்கிரட்டா அந்த ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கிறவங்கள மீட் பண்ணி பேசலான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோவே டைரக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டான். இப்போ அந்த கிங் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்பவும் பயந்துட்டு இருக்கான். அண்ட் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரான அந்த வாரியர் கிங் நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் கொன்றணும் அப்படின்னு சொல்லி பாகரத்தோட கிங் வந்து வேண்டிக்கிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ எப்படி இங்க வந்தான், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.